டிஎன்ஏ கலெக்ஷன் மெத்தட் நடக்கும். சப்போஸ் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு நாள் நடக்கும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். அந்த இடத்துல இருந்து எப்படி ரெக்கவர் பண்ணுவாங்க? இப்ப ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா சில பேரோட உடலே கிடைக்காதுல அப்படின்னும் போது எப்படி ரெக்கவர் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு நிறைய பேருக்கு கொஸ்டினா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது எப்படி ரெக்கவர் பண்ணுவாங்க அந்த டிஷ்யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சீட்ல உட்கார்ந்து இருக்க சீட் நம்பரை வச்சு அந்த சீட்ல தான் அவங்க எப்படியும் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டிஷ்யூஸை ரெக்கவர் பண்ணுவாங்க. அந்த டிஷ்யூல இருந்து டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. பேஸ்ட் ஆன் தி சிவியாரிட்டி ஆஃப் தி ஆக்சிடென்ட் வந்து அதோட ரெக்கவரி ஸ்டேஜ் அப்படின்றது ரொம்ப லேட்டா இருக்கும். பிளட் சாம்பிள்ஸ்ல இருக்கலாம், இல்ல போன்ஸ்ல இருந்து கூட கலெக்ட் பண்ணுவாங்க. எரிஞ்சு போன சாம்பிள்ஸ்ல இருந்து கூட சாமான்கள்ல கூட நிறைய டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டிஎன்ஏ சாம்பிளிங் மெத்தட்ல இருக்கு. ஸோ ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நடந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட், போயிங் ஆக்சிடென்ட்ல கிட்டத்தட்ட இன்னைக்கு தேதி வரைக்கும் அதுக்கான ரெக்கவரிஸ் போயிட்டு தான் இருக்கு. டிஷ்யூ சாம்பிள்ஸா இருக்கட்டும், இல்லை டிஎன்ஏ சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்றதா இருக்கட்டும். ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த பர்டிகுலர் ஆக்சிடென்ட்டோட டிஷ்யூ சாம்பிள்ஸா இருக்கட்டும், டிஎன்ஏ ரெக்கவரியா இருக்கட்டும், கிட்டத்தட்ட 10 months நியூயார்க்ல நடந்த ட்வின் டவர் ஆக்சிடென்ட் தான். கிட்டத்தட்ட 3000 மெம்பர்ஸ் அதுல இறந்தாங்க. அந்த பர்டிகுலர் ஆக்சிடென்ட்ல இறந்த மக்களோட டிஎன்ஏ ரெக்கவரி மட்டும் கிட்டத்தட்ட 10 months போயிருக்குங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ நீங்க ஒரு ஏர்கிராஃப்ட்ல வந்து யாராவது இறந்துருக்காங்கன்னா அவங்களை ரெக்கவரி பண்றதுக்கு இட் டேக்ஸ் டைம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ அகமதாபாத்லயும் நடந்துட்டு இருக்கு. இதோட மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 240 மெம்பர்ஸ் 242 மெம்பர்ஸ் அப்படின்னும் போது அது ஈஸியான விஷயம் கிடையாது. ஒரு டிஷ்யூவை ரெக்கவர் பண்றோம், இல்லை ஒரு டிஎன்ஏ நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதை பர்ஃபெக்டா லேபிள் பண்ணணும். அந்த சாம்பிளை நீங்க வந்து ஒரு சில மெத்தட்ஸ்க்கு ஒரு ஃபார்மாலிட்டிஸ் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அது எல்லாம் புரோட்டோகால் பிரகாரம் ஃபாலோ பண்ணா மட்டும்தான் அந்த டிஷ்யூ சேஃபாவும் இருக்கும். இன்னொருத்தர் அந்த டிஷ்யூ மேட்சிங்காக ஒருத்தர் கொடுக்குறாரு பாத்தீங்களா, அவரும் மேட்ச் ஆகுதான்னு சொல்லி நம்ம பர்ஃபெக்டா வந்து ஒரு ரிசல்ட் கொண்டு வர முடியும். ஸோ இவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டடான ப்ரொசீஜர் தாங்க இந்த ஒரு 1 வீக்கா வந்து அகமதாபாத்ல நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இனிமே எங்கேயுமே வரக்கூடாது அப்படின்றது தான் நான் யோசிக்கிறது. அஸ் அ பர்சனா நீங்களும் கண்டிப்பா யோசிப்பீங்கன்னு நான் நம்புறேன்.